அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ. ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார்? பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. அடுத்து, அமெரிக்க அடிப்படை மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் கணக்கெடுப்பின்படி 2019 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் இந்தியா எத்தனை சதவீத வளர்ச்சியை அடையும் என கணித்துள்ளது? அமெரிக்க அடிப்படை மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் கணக்கெடுப்பின்படி 2019 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் இந்தியா எத்தனை சதவீத வளர்ச்சியை அடையும் என கணித்துள்ளது அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் பி 73%. அடுத்தது, எங்கே ரயில்வே மண்டலத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல்? புதிய ரயில்வே மண்டலத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எந்த ஊர் அப்படிங்கிறாங்க? எங்கே ரயில்வே மண்டலத்தை அமைக்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம். அடுத்தது, எங்கே எய்ம்ஸ் மருத்துவமனையை உலகளாவிய மருத்துவ பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான மாஸ்டர் பிளானை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? எந்த இடத்துல எய்ம்ஸ் மருத்துவமனையை உலகளாவிய மருத்துவ பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான மாஸ்டர் பிளானை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி புதுதில்லி, அதாவது டெல்லியில். பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? பிப்ரவரி மாதம் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் டி 97,247 கோடி. அடுத்தது, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி 10%. அடுத்தது, ஈரானில் சபாகாரில் நடைபெற்ற மக்ரான் கோப்பையில் தேசிய சாம்பியன் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார்? ஈரான் சபாகாரில் நடைபெற்ற மக்ரான் கோப்பையில் தேசிய சாம்பியன் தங்கப்பதக்கத்தை வென்றவர் யார் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ தீபக் சிங். அடுத்தது, 3ஆம் நிலை புற்றுநோய் மையத்தின் அறக்கட்டளை கல் எங்கு தொடங்கப்பட்டது? 3ஆம் நிலை புற்றுநோய் மையத்தின் அறக்கட்டளை கல் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி கோவா. அடுத்தது, அமெரிக்க விவசாய உற்பத்திகளில் எல்லா கட்டணங்களையும் உடனடியாக அகற்றுவதற்கு எந்த நாட்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார்? அமெரிக்க விவசாய உற்பத்திகளில் எல்லா கட்டணங்களையும் உடனடியாக அகற்றுவதற்கு எந்த நாட்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் பி சீனா. அமெரிக்கா எந்த நாட்டின் மீது புதிய தடைகளை விதித்துள்ளது? அமெரிக்கா எந்த நாட்டின் மீது புதிய தடைகளை விதித்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வெனிசுலா. F-16 போர் ஜெட் விமானங்கள் எந்த நாட்டில் தயாரானது? F-16 போர் ஜெட் விமானங்கள் எந்த நாட்டில் தயாரானது அப்படின்னா ஆப்ஷன் சி அமெரிக்கா. 7வது பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டுறவு ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது? 7வது பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டுறவு ஆலோசனை கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா
ஆப்ஷன் பி கம்போடியா. அடுத்தது கட்டுமான தொழில்நுட்ப இந்திய நிகழ்ச்சி. கட்டுமான தொழில்நுட்ப இந்திய நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில், அதாவது டெல்லியில் ஆரம்பித்தது. அடுத்தது டாடா ஸ்டீல் லிமிடெட் எந்த ஆலை 2016-17 ஆண்டிற்கான 25வது பிரதமரின் டிராஃபியை வென்றது? டாடா ஸ்டீல் லிமிடெட் அதில் எந்த ஆலை 2016-17 ஆண்டிற்கான 25வது பிரதமரின் டிராஃபியை வென்றது அப்படின்னா ஆப்ஷன் பி ஜாம்ஷெட்பூர். அடுத்தது மங்கி பாத் ரேடியோவில் ஒரு சமூக புரட்சி என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? மங்கி பாத் ரேடியோவில் ஒரு சமூக புரட்சி என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சர் அருண்ஜேட்லி. நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள். அடுத்தது ஜீரோ பாகுபாடு தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜீரோ பாகுபாடு தினம் அப்படி என்னைக்கு அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி. மார்ச் 1ஆம் தேதி. கடந்த 5 ஆண்டுகளில் விபத்துகளால் ஏற்படும் இறப்பு எண்ணிக்கை எத்தனை சதவீதம் குறைந்து விட்டதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது? கடந்த 5 ஆண்டுகளில் விபத்துக்களால் ஏற்படும் இறப்பு எண்ணிக்கை எத்தனை சதவீதம் குறைந்து விட்டதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 81%. அடுத்தது மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டிற்கான மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டிற்கான மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். பல்கலைக்கழகங்களுக்கு லோக்பால் வைத்திருக்கும் நாட்டின் முதல் மாநிலமாக எந்த மாநிலம் இருக்கும்? பல்கலைக்கழகங்களுக்கு லோக்பால் வைத்திருக்கும் நாட்டின் முதல் மாநிலமாக எந்த மாநிலம் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. அடுத்தது இந்தியாவின் முதல் மோனோ ரயில் அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் மோனோ ரயில் அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி மும்பை. இந்தியாவின் முதல் மோனோ ரயில் அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி மும்பை. அடுத்தது எந்த நாடு இந்தியாவில் இயற்கை எரிவாயு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? எந்த நாடு இந்தியாவில் இயற்கை எரிவாயு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் டி திரிபுரா. அடுத்தது உலக வனவிலங்கு நாள் 2019 கருத்துரு என்ன? உலக வனவிலங்கு நாள் 2019 தீம், அதாவது கருத்துரு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி லைஃப் ப்ளோ வாட்டர் ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படிங்கிறது அதோட கருத்துரு. அடுத்தது உலகளாவிய கண்டுபிடிப்பு அட்டவணையில் இந்தியாவின் தரநிலை என்ன? உலகளாவிய கண்டுபிடிப்பு அட்டவணையில் இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 57. டான்கோலோவ் நிக்கோலோ பெட்ரோவ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? டான்கோலோவ் நிக்கோலோ பெட்ரோவ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ரோஜர் ஃபெடரர். அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் அமேதி தொகுதியில் ஆயுத தொழிற்சாலையை திறந்து வைத்தவர் யார்? உத்தரப்பிரதேசத்தில் ஆயுத தொழிற்சாலையை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிரதமர் மோடி. அடுத்தது போல் குவைட் திட்டத்தை உள்துறை அமைச்சர் எங்கு துவங்கி வைத்தார்? போல் குவைட் திட்டத்தை உள்துறை அமைச்சர் எங்கு துவங்கி வைத்தார் அப்படின்னா அதுக்குண்டான ஆப்ஷன் ஏ அசாம். அடுத்தது எந்த மாநிலத்தின் அரசாங்க அதிகாரிகள் புதுடெல்லியில்
ஐஎன்ஜிஏஎஃப் பயிற்சியில் வகுப்பில் சேருகின்றனர்? எந்த மாநிலத்தின் அரசாங்க அதிகாரிகள் புதுடெல்லியில் ஐஎன்ஜிஏஎஃப் பயிற்சி வகுப்பில் சேருகின்றனர் அப்படின்னா ஆப்ஷன் டி நேபாள். ஆப்ஷன் டி நேபாள். அடுத்தது போல்ட் குவைட் அதாவது பார்டர் எலக்ட்ரானிக் முறையில் ஆதிக்கம் செலுத்திய QRD இடைமறிப்பு நுட்பம் எந்த எல்லையில் துவங்கியது? போல்ட் குவைட் எந்த எல்லையில் துவங்கியது அப்படிங்கிறாங்க. போல்ட் குவைட் அப்படிங்கிறது பார்டர் எலக்ட்ரானிக் முறையில் ஆதிக்கம் செலுத்திய QRD இடைமறிப்பு நுட்பம் எந்த எல்லையில் துவங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்தியா வங்காளதேசம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ. அடுத்தது முன்னுரிமைகள் பொதுமையாக்கப்பட்ட அமைப்பு பட்டியலில் இருந்து இந்தியாவின் பெயரை திரும்ப பெற எந்த நாடு முடிவு செய்தது? முன்னுரிமைகள் பொதுமையாக்கப்பட்ட அமைப்பு பட்டியலில் இருந்து இந்தியாவின் பெயரை திரும்ப பெற எந்த நாடு முடிவு செய்தது அப்படின்னா ஆப்ஷன் பி அமெரிக்கா. எந்த நாடு அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இலக்கை 6 to 6.5% குறைத்துள்ளது? எந்த நாடு அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இலக்கை 6 to 6.5% குறைத்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி சீனா. ஆப்ஷன் பி சீனா. பிரதான் மந்திரி ஸ்ரீ யோகி மன்தன் யோகாவின் கீழ் இது 60 வயதிற்கு பின்னர் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் ஊழியர்களுக்கான ரூபாயை மாத ஓய்வூதியமாக எவ்வளோ வழங்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரதான் மந்திரி ஸ்ரீ யோகி மன்தன் யோஜனாவின் கீழ் 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் வழங்குறாங்க. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி 3000 ரூபாய். அடுத்தது பள்ளி சிறுவர்களுக்கான இளம் அறிவியலாளர் திட்டம் எது? பள்ளி சிறுவர்களுக்கான அறிவியலாளர் திட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ்ரோ. தேசிய பொது மொபிலிட்டி கார்டு NCMCக்கான கட்டணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. தேசிய பொது மொபிலிட்டி கார்டு NCMC டேஷுக்கான கட்டணங்களுக்காக பயன்படுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா மெட்ரோ, பேருந்து, டால் பார்க்கிங் எல்லாமே சேர்ந்தது தான் கட்டணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதுக்கு ஆன்சர் எல்லாமே அப்படிங்கிறது தான். அடுத்தது எந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் புதிய 5 ஆண்டு தொழில்துறை கொள்கையை வெளியிட்டார்? எந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் புதிய 5 ஆண்டுக்கு தொழில்துறை கொள்கையை வெளியிட்டார் அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அடுத்தது ஸ்வீடிஷ் அகாடமி இலக்கியத்திற்கு இந்த ஆண்டு எத்தனை நோபல் பரிசுகள் வழங்கப்படும் என்று கூறியது அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ 2. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எந்த மாநிலத்தில் 28 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை திறந்து வைத்தார்? மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எந்த மாநிலத்தில் 28 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை திறந்து வைத்தார் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் டி புதுடெல்லி. கிராமப்புற இந்தியாவில் எத்தனை சதவீதம் வீடுகளில் கழிப்பறைகள் உள்ளன? கிராமப்புற இந்தியாவில் எத்தனை சதவீதம் வீடுகளில் கழிப்பறைகள் உள்ளன அப்படின்னா 96.5%. கிராமப்புற வருவாய்களை மேம்படுத்துவதற்கான NRETPக்கு எத்தனை மில்லியன் டாலர் வழங்க உலக வங்கி முடிவெடுத்தது? கிராமப்புற வருவாய்களை மேம்படுத்துவதற்காக NRETPக்கு எத்தனை மில்லியன் டாலர் வழங்க உலக வங்கி முடிவெடுத்துள்ளது அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் டி 250 மில்லியன் டாலர். ஸ்வச்ச சர்வேஷன் 2019க்கான விருது எதுக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்வச்ச சர்வேஷன் விருது 2019க்காக எந்த துறைக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்து துறைகளுக்குமே வழங்கியிருக்காங்க. அதாவது சுத்தமான நகர விருது, தூய்மையான சிறுநகர விருது, கங்கா ஆற்றில் உள்ள சிறந்த நகர் விருது எல்லாமே ஸ்வச்ச சர்வேஷன் விருதில் வழங்கியிருக்காங்க. அடுத்தது எந்த ஆண்டில்
புதுதில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் எம் மேனகா சஞ்சய் காந்தியால் 30க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டது? எந்த ஆண்டில் புதுதில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் எம் மேனகா சஞ்சய் காந்தியால் 30க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி 2019ஆம் ஆண்டு. அடுத்தது, சுத்தமான நகர விருது எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது? சுத்தமான நகர விருது எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டது 2019லன்னா ஆப்ஷன் சி இந்தோர் அப்படிங்கிற மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்தோருங்கிறது ஜார்க்கண்டில் இருக்குது, ராஞ்சியில். அடுத்தது, பண்டைய பழங்குடி மொழி கோண்டியை பழங்குடி மாவட்டங்களில் கற்பிக்க முடிவு செய்த மாநிலம் எது? பண்டைய பழங்குடி மொழி கோரிய பழங்குடி மாவட்டங்களில் கற்பிக்க முடிவு செய்த மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம். ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம். 3 பில்லியன் இலக்குகளை நோக்கி ஓட்டத்தில் இயங்கும் சீர்திருத்தங்களை எந்த அமைப்பு வெளியிட்டது? 3 பில்லியன் இலக்குகளை நோக்கி ஓட்டத்தில் இயங்கும் சீர்திருத்தங்களை எந்த அமைப்பு வெளியிட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்தது, சமாதானம் உறுதிப்பாடு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக டேஷ் நாடுடன் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து பணிபுரியும். சமாதானம் மற்றும் உறுதிப்பாடு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக எந்த நாட்டோட ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து பணிபுரியும் அப்படின்னா ஆப்ஷன் டி ஈரானோட பணிபுரியும் சேர்ந்து. அடுத்தது, எந்த நாட்டில் புதிய சட்டம் இயற்றுபவர்கள் போலி ஊடகத்தை வெளியிடுவதற்காக செய்தி ஊடகங்கள் தண்டிக்க அனுமதிக்கிறது? எந்த நாட்டில் புதிய சட்டம் இயற்றுபவர்கள் போலி ஊடகத்தை வெளியிடுவதற்காக செய்தி ஊடகங்கள் தண்டிக்க அனுமதிக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி ரஷ்யா. அடுத்தது, அமெரிக்கா அதிரடியாக 5 ஆண்டுகளுக்கு வழங்கிய விசாவை டேஷ் வருடம் மட்டுமே விசா செல்லுபடியாகும் வகையில் பாகிஸ்தானிய குடிமக்களுக்கான விசா கொள்கையை திருத்தியுள்ளது. அமெரிக்கா அதிரடியாக 5 ஆண்டுகளுக்கு வழங்கிய விசாவை டேஷ் வருடம் மட்டுமே விசா செல்லுபடியாகும் வகையில் பாகிஸ்தானிய குடிமக்களுக்கான விசா கொள்கையை திருத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எத்தனை வருஷம்னா 1 வருஷம்தான் வந்து 1 வருஷம் திருத்திருக்காங்க. அடுத்தது, டேஷ் ஆண்டுக்குள் 8 பிரிவுகளின் பொருளாதாரம் மூலம் மட்டும் 10 கோடி வேலைகள் உருவாக்கப்படலாம் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பு எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது. டேஷ் ஆண்டுக்குள் 8 பிரிவுகளின் பொருளாதாரம் மூலம் மட்டும் 10 கோடி வேலைகள் உருவாக்கப்படலாம் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பு எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது. அது எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா ஆப்ஷன் பி 2025. பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு CCEA நாடு முழுவதும் டேஷ் புது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை அமைப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. எத்தனை பள்ளிகளை அவங்க புதுசாக முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 50 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து, NGT டேஷ் மீது 500 கோடி அபராதம் விதிக்கிறது. NGT எந்த நிறுவனத்தின் மீது 500 கோடி அபராதம் விதிச்சிருக்கு அப்படின்னா வோக்ஸ்வாகன் மீது 500 கோடி வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க. அது வந்து NGT அப்படிங்கிற அமைப்பு வந்து வோக்ஸ்வாகன் மீது 500 கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க இந்த வருஷம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தவங்க திட்டக்குழு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இது வரைக்கும் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோட வந்து நம்ம கடைசி ஜனவரி பிப்ரவரி மாத கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.